நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவன் ஆவான். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர். மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதையும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். துன்பப்பட்டவன் வெட்கத்தோടെ திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரித்திருக்கிறது. அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்வோம். இந்த சங்கீதம் முழுக்க ஜபமாக இருக்கிறது. எதை குறித்துனா, ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் இடிக்கப்பட்டதை அவங்க தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க? புலம்புறாங்க. அதை ஜபமாக அவங்க சொல்கிறாங்க. எப்படி ஜபிக்கிறாங்கன்னா, முதல் வசனம், தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். இப்போ பரிசுத்த ஸ்தலம் சத்துருவால கெடுத்து போடப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இது தீர்க்க தரிசனமாக அவங்க சொல்கிறாங்க. அவங்க சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார் பாருங்க, 2வது வசனத்தில், நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபை. இப்போ நம்ம படித்தாலும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? கர்த்தர் சம்பாதித்த சபை. எப்படி தானே இது? எப்படி சம்பாதிச்சாரு? ரத்தம் சிந்தி இரத்தத்தை கொடுத்து விலையாக கொடுத்து நம்மை சம்பாதித்து கொண்டார். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20வது அதிகாரத்தில் 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ பரிசுத்த ஆவி யாரை கண்காணியாக வைத்திருக்கிறாங்க?
மெய்ப்பனை கண்காணியாக வைத்திருக்கிறாங்க. இப்போ இதில் முதல் வசனம் என்ன போட்டிருக்கு? தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? இப்போ ஒரு ஆடை மேய்க்கிறவங்க ஆடை விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். ஆனால் அதோட கண் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்துட்டே தான் இருக்கும். யாராவது எதிரி வராங்களா? ஒரு சப்போஸ் ஒரு மான் எடுத்துக்கிட்டோன்னா புலி வந்துருமா சிங்கம் வந்துருமாங்கிற ஒரு கண்காணிப்புலேயே அது சாப்பிடும். இப்போ ஆடுனா வேற ஏதாவது பிரச்சனை நமக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி. ஆனால் மெய்ப்பன் அவ கூட இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாது? ஆடு பயப்படாது. நம்ம தாவீதோட வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது அவன் சிங்கத்தை என்ன பண்ணாரு? தன்னுடைய கையாலேயே அதோட வாயை கிழிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கரடியையும் சிங்கத்தையும் அவர் கையாலே. அப்போ மெய்ப்பன் இருக்கும் பொழுது ஆடுகளுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மீது ஏன் கோபமாக இருக்கிறீர்? உங்க கோபம் ஏன் புகைகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ எதுக்காக கேட்குறாங்கன்னா, சபை இடிந்து கிடக்குது. தன்னுடைய குடும்பத்திற்காகவோ இல்லை தன்னுடைய சுகம் போயிடுச்சோ அப்படிங்கிறதுக்காக இல்லை, தன்னுடைய சபை என்ன இருக்கு, பாழாய் கிடக்கிறது அப்படிங்கிறத குறித்து அவங்க வியாகுலப்படுறாங்க. அதற்காக அவங்க ஜெபம் பண்றாங்க. இப்போ எத்தனை பேர் நம்ம சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? செயல்ல இருக்காது, சொல்ல இருக்கும். என்ன இருக்காது? செயல்ல இருக்கா. செயல்ல இருந்தா இந்நேரம் இந்த பாயெல்லாம் எப்படி இருக்காது, அந்த சேர்லாம் எப்படி இருக்காது, ஃப்ரீயா இருக்காது. இப்போ அவங்க இடிந்து கிடக்கிற சபையை குறித்து சொல்றாங்க. இந்த காலத்தில் நாம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரின்ல ஏற்கனவே பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஃபாரின்ல நிறைய சர்ச்சு சினிமா தேட்டர் ஆயிடுச்சு. நிறைய சர்ச் என்ன ஆயிடுச்சு? சரக்கு அடிக்கிற பாரா ஆயிடுச்சு, டான்ஸ் கிளப் ஆயிடுச்சு, பொழுதுபோக்கு இதாயிடுச்சு. இப்போ சர்ச்சுக்கு வரணுங்கிறதுக்காக சர்ச்சுக்குள்ள பொழுதுபோக்கு நிறைய வைக்கிற மால் மாதிரி, பஞ்சு மிட்டாய், இங்கே பாப்கார்ன்லாம் கல்யாணத்தில் வைப்பாங்கள்ல, அது மாதிரி ஆட்களை உள்ள இழுக்கிறதுக்காக இப்படிலாம் என்ன பண்றாங்க, சபையில வைக்கிறாங்க. அப்போ அவங்க சபை இடிந்து கிடக்குது, பாழாய் கிடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா தீர்க்க தரிசனமா சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இப்போவும் சபை எப்படி இருக்குது? பாழாய் போய் தான் இருக்கு. இது ஒரு விஷயம். இப்போ சபைக்காக நாம் ஜெபிக்கிறோம். சபைக்கு நிறைய ஆத்துமாக்கள் வரணும், சபை பெருகணும். சபை பெருகிறது நமக்கு முக்கியம் இல்லை, தேவராஜ்யம் பெருகணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். சபை இப்போ பெருகணும். நீங்கள் ஆத்மாவை கூட்டுவாங்கன்னு பாஸ்டர் நம்மள்ட்ட அடிக்கடி சொல்கிறாங்க, சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா, இது நம்மளுடைய வயிறு நிரம்புகிறதற்காகவோ நம்முடைய சர்ச்சு நிரம்புகிறதற்காகவோ அல்ல, தேவனுடைய ராஜ்யம் விருத்தியாகணும். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? மீன் பிடிக்கிறவர்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ அந்த எண்ணம் நமக்கு வேணும். நாம் ஜெபித்தால் மட்டும் பத்தாது, நாம் என்ன பண்ண வேணும்? அலங்கத்தை கட்டுகிறவர்களாக, அலங்கத்தை நிரப்புகிறவர்களாக நாம் என்ன இருக்கணும்? இப்போ ரெண்டாவது, இப்போ அவங்க ஆலயத்தை குறித்து அவங்க சொல்றாங்க, இப்படி ஆலயம் பாழாய் போய் கிடக்குதுன்னு. இப்போ கொரிந்தியர்ல நீங்க வாசிங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம நல்லா இருக்கோமா? ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கோமா? சந்தோஷத்தில் நல்லா இருக்கோமா? மைண்ட் நல்லா இருக்கா? வசனம் கேட்கும், வாரம் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுறோம், காலையில் அதிகாலை ப்ரேயருக்கு வந்துடுறோம். ஆனால் நம்ம மைண்டு கரெக்டாக இருக்காக்கா? பிரச்சனையே இல்லாமல், போராட்டமே இல்லாமல் இருக்கா லைஃபு? அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா, அறியாதிருக்கிறீர்களா? உமாக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அறிந்திருக்கிறீங்களா, அறியாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறிந்திருக்கிறீர்களா, அறியாமல் இருக்கிறீர்களா? சொல்லுங்களா, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அறிந்திருக்கிறீங்களா? சரி. அப்போ ஏன் இப்போ கஷ்டத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க?
எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. எதையா ஒன்று குறித்து கவலைப்படாமல் இருக்கீங்களா? இல்லை, எனக்கு என்னுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்தில் இருக்குது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்தில் இருக்குது, என் கடன் பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், என் நோயை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற 1% கவலை இல்லாமல் யார் இருக்கா? கையை உயர்த்துங்களா. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு அறிந்திருக்கிறீர்களா? இப்போ நான் கேட்குறேன் அதே கேள்வியை. வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் யாரை கெடுப்பாரு? இப்போ உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் வரான்னு வைங்களேன், நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் உடனே போய் வரிஞ்சு கட்டுட்டு என்ன அப்படி பேசிட்டா, நான் எப்படின்னு தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, என் அப்பா யார் தெரியுமா, நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டு போய் பேசுகிறோமா? இப்போ நம்ம பாடினோம், பாடல்கள் வைத்து இறையா பாலகர் நாவிலே எதிரியை ஒடுக்க பகைவரை அடக்க இவ்வாறு செய்தீரே. என்ன செய்தாராம்? பாட வச்சாராம். எதிரியை ஒடுக்கிறதுக்கும் பகைவரை அடக்கிறதுக்கும் என்ன பண்ணாராம்? பாட செய்தாராம். நம்ம ஆனால் என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் நமக்கு எதிராக வந்துட்டான், சர்ச்சுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது, ஒருத்தருக்குள்ள நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனை. எப்போ என்ன இப்படி ஏளனமாக பார்த்துட்டா, என்ன அப்படி பார்த்துட்டா, இப்படி பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி, இல்லை வெளியில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை, பக்கத்து கடைக்காரன் கூட சண்டை, அவன் எப்படி பண்ணிட்டான், நான் யார் தெரியுமா, எனக்கு ஈகோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் பண்ணுறோம்? அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், அவங்க சபையை குறித்து சொன்னாங்க. இப்போ சபை பாழாய் போய் கிடக்கிறது, சபை பாழாய் போய் கிடக்கிறதுன்னு நான் எந்த இதில் சொல்கிறேன்னா, ஆத்துமாக்கள் இல்லாமல் இருக்குது. சபையின் விசுவாசிகள் மீன் பிடிக்கிறவர்களாக இல்லை, சபையின் விசுவாசிகள் பிசுவாசு துரத்துங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க? பாஸ்டர் வாங்க, பாஸ்டர் வாங்க, இங்கே ஒரு பிசாசு ஆடுது, எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணேன்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நடுங்குறோம். வியாதிகளை துரத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம். அப்போது சபை இப்படியும் பாழாய் கிடக்குது. சபையாகிய நாம், இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் ஆம்பளைங்களுக்கு தெரியும், பைக்குக்கு டெஃப்லான் கோட்டிங்னு ஒன்று கொடுப்பாங்க. பைக் இருக்குல்ல, பைக்குக்கு மேலே வந்து டெஃப்லான் கோட்டிங்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த டெஃப்லான் கோட்டிங் கொடுத்துட்டா என்ன கரைப்பட்டாலும் தண்ணியை ஊற்றி தொடச்சா உடனே போயிடும். சரியா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னே, ஒரு பாத்திரம் அடி பிடிச்சிருக்கு, அந்த பாத்திரத்தை உடனே தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கழுவிடலாம். ஆனால் நாளாயிட்டுன்னா என்ன பண்ண முடியும்? காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். இப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஒரு டெஃப்லான் கோட்டிங்கோடு இருக்கும். நமக்கு மேலே பாவம் படலாம், ஆனால் அந்த பாவம் என்ன பண்ணக்கூடாது? அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒட்டிகிட்டே இருந்தால் நம்ம துரு பிடிச்சிரும். அப்போது அந்த பாவம் படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்ம கழுவப்படணும். கழுவப்பட்டோம்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்? பரிசுத்தமாயிரும். தூக்குறதா இல்லையே? பரிசுத்தமாயிரும். இப்போ தேவனுடைய ஆலயமா நாம் இருக்கிறோம், நாம் பரிசுத்தம் ஆயிடுவோம். இப்போ நம்ம ஒருத்தன் கெடுத்தான்னா தேவன் அவனை கெடுத்துருவாரு. இப்போ உங்களை நீங்களே கெடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது? இப்போ உங்களை கெடுத்துருவாரு. அப்படிதானே? தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பாருன்னு சொல்லி வசனம் இருக்கு. இப்போ நீங்க உங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டுட்டு, எனக்கு மெய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆடு, நான் சொன்னேன், ஆடு வந்து மெய்ப்பன் இருந்தால் கவலையப்படாது. ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ளைட்டு போட்டிகிட்டு இருந்தார், ஒரு பையன் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தான். இப்போ என்னடா ஜாலியாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஓட்டுறது எங்கள் அப்பா, என்ன கரெக்டாக லேண்ட் பண்ணிடுவார் அப்படின்னா அந்த பையனுக்கு. அப்போது உங்களுக்கும் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை இதுவரை வழி நடத்தி வந்தார், உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறாரு. அப்போது அவர் இருக்காருங்கிற சந்தோஷம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? எதையாவது குறித்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? எதையாவது ஒன்றை குறித்து நம்மளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்குது. என் வாழ்க்கை அப்படியே இருமா, என் கடன் பிரச்சனை இப்படி இருக்கு, நான் இப்படி கீழே போயிடணும், அப்படி கீழே போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோமே தவிர, என்ன சொந்த ரத்தத்தினால இந்த சபையை சம்பாதிச்சது போல என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொந்த ரத்தத்தினால சம்பாதிச்சிட்டாரு. இனி என்ன ஒன்றுமே என்னோட விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினால ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேங்கிற நம்பிக்கை நிச்சயம் எனக்கு எப்பொழுதுமே இருக்கணும். நான் போற இடத்துல குறை இருக்காது, நான் போற இடத்துல இல்லைங்கிற வார்த்தை இருக்காது, பிசாசு நான் போற இடத்துல இருக்காது, வியாதி நான் போற இடத்துல இருக்காதுங்கிற விசுவாசம் எனக்கு எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? அப்போ அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம்? நிறைய பேர் எதை குறித்தாவது கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கவலை இல்லைனாலும் இந்த கவலை வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வாங்க வாங்க அப்படின்னு பிடிச்சி இழுத்து வச்சு என்ன பண்ணுறோம்? கவலைப்படுறோம். அப்படி தேவையில்லை. நமக்கு முன்பாக திரளான மேகம் போன்ற சாட்சிகள் இருக்கிறாங்க.
ஆபிரகாமுக்கு அப்படி சாட்சி இல்லை, மோசேக்கு அப்படி சாட்சி இல்லை. ஆனாலும் அவங்க விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தாங்க. ஆனால் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறாங்க. அப்போது முதல்ல இந்த சபை முக்கியம். இந்த சபையை நீங்கள் என்ன பண்ணணும்? கெடுத்துடக்கூடாது. இந்த சபையை கெடுக்கிறதுனா இந்த சபைக்கு விரோதமாக பண்ணுறது மாத்திரம் இல்லை, இந்த சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வராமல் இருக்கிறதும் அது பாழாய் கிடக்க பண்ணுகிறது தான். அடுத்தது, உங்களுக்கு விரோதமாக உங்களை கெடுக்கிறதற்கு யார் வந்தாலும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, உங்களை கெடுக்க யார் வந்தாலும் என்ன பண்ண முடியாது? அவங்க தான் கெட்டு போவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? துதிக்க மட்டும் செய்யுங்க. யார்கிட்டையும் போய் உங்களை நல்லவன், நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைன்னு தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்கன்னு காலில் விழாதீங்க, இல்லை அவங்கள்ட்ட போய் சண்டை போடாதீங்க. நீங்கள் பாடுங்க, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மாற்றுவார். மூன்றாவது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, நீங்களே உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அது ஆரோக்கியத்திலாக இருக்கட்டும், மனதிலையாகவும் இருக்கட்டும், உடல் அளவுலையும் மனதளவுலையும் நீங்கள் உங்களை கெடுத்துக்காதீங்க. நீங்கள் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் சுய ரத்தத்தினால என்ன சம்பாதிச்சிருக்கிறாரு, எந்த வேடனின் கண்ணியும் பாலாக்கும் கொள்ளை நோயும் என்னை நெருங்க முடியாது அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். நீங்கள் சாவு போகிற நேரத்துலேயே நான் சந்தோஷமாக பரலோகத்துக்கு போக போகிறேங்கிற நம்பிக்கையோட நிச்சயத்தோட சாகணும். ஆமென், ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் சுய ரத்தத்தினால சம்பாதித்த இந்த சபை, அப்பா இதை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அப்பா எங்களுக்கு அப்பப்பா ஆண்டவரே எங்களுடைய மாம்சங்கள் தலை தூக்குகிறனால எங்களுடைய பிரச்சனைகள் குறித்து, எங்களுடைய பலவீனங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம்ப்பா. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சம்பத்து, நான் தேவனுடைய வாரிசு, தேவனுக்குரியவை எல்லாமே எனக்கும் உண்டு அப்படிங்கிற விசுவாசம் எல்லாவற்றையும் மேலோங்கி காணப்படட்டப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். இந்தியாவிற்காக வருகிற இந்திய தேசத்துல அப்பா நடக்கிற அசாதாரண சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நீர் அறிவீர் அப்பா. எல்லாம் வெளியரங்கமாகட்டும் அப்பா, நாடகங்கள் எல்லாம் வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றிற்கும் மேலாக சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா. சுவிசேஷம் செல்லாத இடத்துல சுவிசேஷம் செல்லுபடியாக கர்த்தர் ஆண்டவரை வழிவாசல்களை திறந்து கொடுங்க. திருநெல்வேலி பட்டணத்திற்காக வருகிறோம். இப்போ திருநெல்வேலி பட்டணத்தை ஆசீர்வதிங்க. நல்ல மழையை கொடுக்குறீங்க, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இன்னும் நல்ல மழையை கொடுங்க அப்பா. நிலத்தடி நீர் பெருகும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடந்த வருடத்தில் நாங்கள் எதிர்கொண்ட வெள்ளங்கள் இந்த வருடம் எங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆமென். எங்கள் சபைக்காக ஒரு எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறவர் அப்பா. யெகோவா நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அனைத்து தேவைகளையும் கர்த்தாவே நீங்க சந்திங்கப்பா. ஆமென். சபைக்காக அப்பா, உங்களுடைய ராஜ்யத்திற்காக தூண்களாக மாற எழும்பி நிற்க கர்த்தாவை பலப்படுத்துங்க அப்பா. எங்க பாஸ்டருக்காக வருகிறோம், போதகரமாக வருகிறோம், 2 பேரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் அப்பா. பெரிய பெரிய காரியங்களை உமாக்காக எழும்பி செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஆயிரங்களுக்கல்ல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற, மலையின் மேல் உள்ள பட்டினமாக மாற அப்பா கர்த்தர் கிருபை செய்யுங்க, உயர்த்துங்க. எல்லாவற்றையும் கிருபையின் கர்த்தருக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.